தேவனை கொடுத்த காரியம் என்னதென்றால், எது ஒழுங்கின்மையா இருக்கிறதோ அது ஒழுங்குபடுத்துவார். கர்த்தர் மனிதனை படைக்கும் பொழுது அவர் எப்படி ஒழுங்கின்மையாக குழப்பத்தோடு இருக்கிற உலகத்தை ஒழுங்கோடு மாத்துகிறாரோ, இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் குழப்பம் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் டிஸார்டர் இருக்கிறதோ, அது குடும்பமா இருக்கலாம், பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், அதெல்லாம் ஆர்டரை கொண்டு வருகிறவன், ஒழுங்கை கொண்டு வருகிற மனுஷன். அது எல்லா காரியமா இருக்கலாம். ஒரு இடத்துல ஒழுங்கின்மையா இருக்கு, குறைவா இருக்கு, சமாதானமா இல்ல, மனிதன் தோல்வி அடைஞ்ச நிலையில இருக்கானா, அந்த மனிதனை குறித்த ஒவ்வொரு உணர்வுகளும் எண்ணங்களும் என்ன சொல்லும் என்றாலும், தோல்வியில வாடக்கூடாது, தோல்விக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது, இது எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்து, நேர்படுத்து என்று இருதயமும் எண்ணங்களும் அவனுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தணும், சரிப்படுத்தணும், எல்லாம் ஆர்டர்ல சமாதானத்துல வந்துருச்சுன்னா அப்பதான் அவனுக்கு நிம்மதியே உண்டாகும். ஏன்னா கர்த்தர் மனிதனை அப்படித்தான் படைச்சார். என்ன போல நீ உண்டாக்கப்பட்டவன். ஒரு இடத்துல ஒழுங்கின்மை இருக்கா, அது பொருளாதாரமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், அந்த இடத்துல ஒழுங்க கொண்டு வருகிற வேலை யார் வேலை? நம்முடைய வேலை.